ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களே தவிர ஒன்று கவனிக்கணும், எந்த தேர்தலில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு இல்லை. ரைட்டிங்கில் இருக்குன்னா நீங்கள் ரைட்டிங் எடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் போட வேண்டியதானே. அன்புமணிக்கு அவரோட இலக்கே மத்திய அமைச்சரவையில் ஒரு இடம், அதுதான் அவருடைய இலக்கு. தப்பு கிடையாது. ஒருத்தருக்கும் அரசியலில் ஒரு லாப நஷ்டம் பார்க்காம பண்ண மாட்டாங்க. அதுக்கு ராஜ்யசபா வேணும். பாமக ஸ்டார்ட் பண்ணும்போது பெரியார், அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ்னு பேசினேன். இப்போ அன்புமணி போன பின்னாடி ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கு பக்கத்தில் போகிறார். அதனால தான் அவர் பிடிக்கலையோ? இல்லைங்க, அப்படி பார்த்தீங்கன்னா பாமக தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறிட்டு தான் இருந்தது. அதுக்குன்னு தனியாக பெரிய கொள்கை கிடையாது. முதல்ல கட்சியில் கண்டு கட்டிய வரைக்கும் எதிரிகள் இல்லைங்கிறது அவரோட பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட். ரெண்டாவது ஸ்ட்ராங் பாயிண்ட், கட்சியை கட்டுப்பாடில் வச்சுருக்காரு. ஆமாம், நல்ல கட்டுப்பாடு. திமுகவில் ஸ்டாலின் சொல்கிறது தான் வேத வாக்குன்ற லெவல். ஸ்டாலின் கூட்டணி கட்சிக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி வேறு எந்த தலைவரும் கொடுக்கறது இல்லை. அப்படி ஸ்டாலின் மட்டும் கோவப்பட்டிருந்தாருன்னா இவ்வளோ நேரம் செல்வ பெருந்துகள் எங்கே இருப்பானே தெரியாது. கூட்டணி வெளில போயிருப்பார், காங்கிரஸ் வெளில போயிருக்கோம். ஏன்னா கார்த்தி சிதம்பரம் டெய்லி திட்டுறாரு. அன்புமணி எடுத்துக்கிட்டா போன முறை பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாரு. அதுக்கடுத்த ஜி.கே. வாசன் எடுத்துட்டா அவரும் பிஜேபி கூட்டணி. அப்போ கூட்டணி கட்சிகள் கொடுக்கறது அவர் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கும். இல்லை, நீங்கள் சொல்கிற ரெண்டு பேருமே வித்தின் கோர்ட்ஸ் துரோகிகள் அப்படின்ற மாதிரி தான் அதிமுக ஃபீல் பண்ணுறது. எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம். சுவாமி சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ கூட்டணி எடுத்துக்கிட்டா அதிமுக, பாஜக இருக்காங்க. அப்படின்னும் போது இங்கே கூட்டணி பேச்சுவார்த்தையில் அடுத்ததாக வர நினைக்கிற கட்சிகள் பாமகவோ இல்லை தேமுதிக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்களுக்கு எம்பி சீட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இபிஎஸோட நம்பகத்தன்மை எல்லாரும் கொஸ்டின் கேட்குறாங்களோ? இல்லை, தேமுதிக கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எப்போ கொடுக்குறேன்னு சொல்ல, 2026 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். நம்ம இபிஎஸ் மட்டும் குறை சொல்ல முடியாது. பிரேமலதா எனக்கு ராஜ்யசபா சீட் வேணும்னு கேட்டப்போ ஓகே தரேன்னு சொல்லியிருக்கலாம். எப்போ தரேன்னு சொல்லியிருக்க மாட்டார். அக்ரிமெண்ட் இருக்குன்னா பிரேமலதா அம்மையார் அவங்களை எடுத்து காட்ட வேண்டியது அக்ரிமெண்ட்டு. திமுக கூட்டணியில் அக்ரிமெண்ட் போட்டேன்னு சொன்னாங்க. இல்லை, அக்ரிமெண்ட் இப்போ அதிமுகவோட அக்ரிமெண்ட் போட்டால் பிரேமலதா ராஜ்யசபா சீட்டுக்குன்னு சொன்னாங்கன்னா எடுத்து காட்ட வேண்டியது அவங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது. இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் அடுத்த டைம் 2026 இன்னொரு மக்களவை தேர்தல் வந்தால் அப்போ தேமுதிக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா சார்? அப்படின்னும் போது ஏற்கனவே கொடுத்து அவங்களுக்கு இப்போ கொடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிருக்கு. அதனால தான் அவங்களுக்கு அடுத்த எலெக்ஷனில் கொடுக்குறேன்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. கண்டிப்பாக இப்போ கொடுக்க முடியாத சூழ்நிலை. அதிமுக அட்லீஸ்ட் ஒரு 6 எம்பியாவது இருக்கு. ஆனால் அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களா? ப்ராமிஸை மீறி இருக்காங்க. ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களே தவிர ஒன்று கவனிக்கணும், எந்த தேர்தலில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு இல்லை. ரைட்டிங்கில் இருக்குன்னா நீங்கள் ரைட்டிங் எடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் போட வேண்டியதானே. ஏன் எடுத்து போடல? இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் எடுத்து போட்டிங்கன்னா எடப்பாடியோட முகத்திரை கிழிய போகுது. ஏன் எடுத்து போடல? எடுத்து வெளியே போட்டாங்கன்னா அவங்க எந்த கூட்டணிக்கு போவாங்க? இல்லை, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம்? அவங்க சொல்கிறது அவங்க சொல்கிற இப்போது தேமுதிக சொல்கிற இடத்துல அதிமுக இல்லை. ஆமாம், அதிமுக சொல்கிற இடத்துல தேமுதிக இருக்குது. சிம்பிள். ஆனால் அதிமுகவுக்கும் நம்ம ஒரு பலமான கூட்டணியை கட்டணும் அப்படின்ற தேவை இருக்குல்ல? இல்லை, பலமான கூட்டணி கட்டலாம். அதுக்கு தேமுதிக எந்த அளவுக்கு உதவுமான்னு பார்க்கணுமே. பாஜக உதவுற மாதிரி, பாமக உதவுற மாதிரி உங்களுக்கு தேமுதிக உதவுமான்னு கேட்டால் அது 1/2% 1% உள்ள கட்சி. அதுவே கொஞ்சம் கழுது செஞ்சு கட்டெருமாயிடுச்சு. ஸோ எத்தனை நாளைக்கு நீங்கள் அவங்களும் ஒரு ராஜ்யசபா சீட்டுங்கிறது விலை மதிப்பு இல்லாதுங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் ராஜ்யசபா சீட்டுகள் விற்கப்படும். எம்ஏ ராமசாமி இருந்தார், அவர் தேவகவுடாக்கு பணம் கொடுத்தா ராஜ்யசபா எம்பியாக போனார். விஜய் மல்லையா ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். கர்நாடகாவில் தொழிலதிபர்கள்லாம் பணத்தை கொடுத்து எம்பி ஆகி ராஜ்யசபாவில் 6 வருஷம் உட்காந்து, அது உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ். அவங்களுக்கு எம்ஏஎம் அப்படி தான் போனார். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற ராஜ்யசபா சீட்டை கட்சிக்காரனுக்கு கொடுக்குறது தான் உசிதம். ஏன்னா நாளைக்கு கட்சிக்காரர் தான். நான் இப்போ இன்பதுரையோ தனபாலுக்கோ கொடுத்துருக்காங்கன்னா அந்த இன்பதுரையோ தனபாலும் அவங்க சமூகத்து மக்கள் வாக்கை அதிமுக கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இப்போ திமுக கூட்டணியில் கொடுத்துருக்காங்கன்னா வில்சன் கொடுத்துருக்காங்கன்னா கிறிஸ்தவ வாக்கெல்லாம் கொண்டு வருவார். சல்மா கொடுத்தா இஸ்லாம் கொண்டு வருவாங்க. இது எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் பண்ணக்கூடிய விவரங்கள். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவு. இப்போ அதிமுக 2 சீட் நான் போட்டி போட போது முடிவு பண்ணி தான் கட்சியோட தலைமையோட முடிவு. அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நம்ம கமெண்ட் பண்ணலாம்.
கொடுத்துருக்கலாம், விஜயகாந்த் கொடுத்துருக்கலாம், பிரேமலதா கொடுத்துருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் எந்த நெருக்கடியில் கொடுக்க முடியாமல் போச்சு, என்ன காரணத்தினால கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது கொடுக்கறதுனால என்ன லாபம் அதிமுக? இப்போ நீங்கள் பாஜகவுக்கு ஒரு சீட் கொடுத்தாலாவது மோடியோட குட் புக்ஸில் இடம் பெறுறீங்க. சரி, மோடி நான் ஹெல்ப் பண்ணுவார், மோடி நாளைக்கு பின்னாடி திருப்பி ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். தேமுதிக கொடுக்கறதின் வாயிலாக என்ன லாபத்தை கண்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆகவே தான் தேமுதிகவுக்கு வந்து அடுத்த தேர்தலில் பார்க்கலாம் அப்படின்னு எடப்பாடி சொன்னார்னா அதில் ஒரு காரணம் இருக்கும். இந்த வாட்டி ரெண்டு சீட் நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா பாமக அன்புமணி கொடுத்தா காயை நகர்த்தினார், அதிமுகட்ட முடியலையே. ஸோ அவங்க பிடிவாதமாக இருந்தாங்க. இங்கே 2 பேர் எங்கள் கட்சி சார்பாக போனோம். அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவில் கொடுத்தாங்க, நிறைய ப்ரெஷர் வந்தது, எல்லாம் காங்கிரஸ் கொடுக்கணும்னு. காங்கிரஸ் வந்து மக்கள் நீதி மையம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா திமுக எங்கே போய் நிற்கும்? அதுக்கு ஒரு 4 எம்பி வேண்டாமா? அதனால தான் 3 எம்பியிலே போட்டி போடுறாங்க. ஸோ இந்த கால்குலேஷன் கணக்கு எல்லாம் பண்ணுறது கட்சி தலைமை. அது கேள்வி கேட்குற இடத்துல நம்ம இல்லை. இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டால் அதிமுக வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜி.கே. வாசனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, ஏன் ராஜ்யசபா எம்பி. அதுக்கடுத்து அன்புமணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தேமுதிக கொடுக்குறாங்க, நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம், லேட்டாக கூட கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இந்த ராஜ்யசபா எம்பியை கொடுக்குறதுல விருப்பம் இல்லையோ? ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து அன்புமணி எடுத்துக்கிட்டால் போன முறை பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாரு. அதுக்கடுத்து ஜி.கே. வாசன் எடுத்துகிட்டா அவரும் பிஜேபி கூட்டணி. அப்போ கூட்டணி கட்சிகள் கொடுக்குறது அவர் வந்து ஏதோ ஒரு தயக்கம் இருக்கும். இல்லை, நீங்கள் சொல்கிற 2 பேருமே வித்தின் கோட்ஸ் துரோகிகள் அப்படின்ற மாதிரி தான் அதிமுக ஃபீல் பண்ணுறது. அதனால தான் அந்த கொஸ்டின். அன்புமணி வந்து போன தடவை அதிமுக கூட்டணி பக்கம் வராமல் பாஜக கூட்டணி போனது அதிமுகவால் மறக்கவே முடியல. ஜி.கே. வாசனாவது இஸ் நேஷ்னல் லீடர், அது ஒன்றும் தப்பு கிடையாது, அவர் தேசிய தலைவர். அவர் வந்து பாஜக கூட தான் போவார், அது ஒன்றும் அது பெருசாக எடுத்துக்கலாங்க. ஆனால் அன்புமணி போனது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அன்புமணி கொடுத்து ஏமாந்ததுக்கும் விஜயகாந்த் கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. என்ன வித்தியாசம்னா, அந்த 2 சீட்டில் ஒரு சீட்டு எடுக்க அவங்க தயாராக இல்லை. சிம்பிள். 2 சீட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி, இப்போ 10 சீட்டு இருந்ததுன்னா சரி ஆளுக்கு ஒரு சீட் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கணக்கு வரலாம். ராஜ்யசபாலே எப்பவுமே 4 சீட்டு 2 சீட்டு தான் வரும். அது அவங்களோட எண்ணிக்கையை பொறுத்து, எம்எல்ஏவோட எண்ணிக்கையை பொறுத்து அது. ஆகவே இது வந்து இவங்க கொடுக்கலேன்னு குறைப்படுறத விட ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி என்னங்கிறத பார்க்கணும். சரி, இப்போ வந்து ராஜ்யசபா எடுத்துக்கிட்டால் அது வந்து ஒரு அறிவு தளத்துக்கான ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்கும். அப்படின்னும் போது இங்கே வந்து அதிமுக நபர்கள் வந்து திமுகலேருந்து போகிற நபர்கள் அந்த அளவுக்கு பேசுறது இல்லையா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குல்ல. அதனால தான் இப்போ தனபால மாதிரி ஒரு முக்கிய வழக்கறிஞர்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்களோ? இல்லை, அங்கே ராஜ்யசபாவில் பேசுகிறதுக்கு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. லோக்சபா தான் டிபேட். ராஜ்யசபா இஸ் ஹால் ஆஃப் எல்டர்ஸ்ன்னு பேர், மூத்தவர்கள் இருக்குது. அங்கேயும் வரைக்கும் நல்லா பேசினார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் முக்கால்வாசி தடவை நான் பார்த்த போதெல்லாம் எம்பிக்கள் கை தூக்குற எம்பிக்கள் தான் இருக்காங்க. அதான் சார், இப்போ அதிமுகலேருந்து ஒரு எம்பி இருந்தாங்க. இப்போ மோடி கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா அதிமுகலேருந்து ஒரு எம்பி இருந்தாராம், அந்த ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்க. 6 ஆண்டு காலம் வாயை திறந்து கொட்டாய் கூட விடலையாம் அவர். ராஜ்யசபாவில் கொட்டாய் கூட விடலையாம். அந்த மாதிரி பீப்புளெலாம் இருந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே இது என்னென்னா, சட்டசபையில் பேசுகிற மாதிரி ராஜ்யசபாவில் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கம்மி. இப்போது திமுகலேருந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமாக பேசக்கூடிய திருச்சி சிவா மாதிரி பேசக்கூடிய ஆள் கிடையாது. அவர் ராஜ்யசபா எம்பி. எப்பவுமே சிவா வந்தார்னா ஒரு சபையை கண்ட்ரோலில் வச்சுருப்பார். அந்த மாதிரி டிகே செல்லுங்க ஒன்று இருந்த போது அவர் நல்லா பேசினார். ஸோ பேச்சாளர்கள் அதிகம் உண்டவர்கள். அதுக்கு பேச்சாளர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து அனுப்பணும்னு கணக்கு கிடையாது. ஒரு முக்கியமான தலைவர் இருக்கார் அந்த கட்சியில், திமுகலையோ அதிமுகலையோ, அவரால் நிறைய வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னா அவரை அனுப்பி வைப்பாங்க. அவருக்கு பேசுகிறதுக்காக அனுப்புனா பட்டிமன்ற பேச்சாளர்னு அனுப்பி வைக்கணும். நீங்கள் பேசுகிறதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. பேசுவாங்க, பேசாமல் இருந்தாலும் அதுக்கு மேலே வேறு யாராவது பேசுவாங்க. இப்போ தம்பிதுரை பேசலாம், சி.வி. சண்முகம் பேசலாம், இவங்க பேசாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இன்பதுரை நல்லா பேசுவார். இன்பதுரை வந்து எம்எல்ஏவாக இருந்தார், சிறந்த பேச்சாளர், வழக்கறிஞர். எனக்கு கேட்டால் வந்து தனபால் நல்லா பேசக்கூடியவர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே ராஜ்யசபாவில் எந்த மொழியில் வேணால் பேசலாம். ஆங்கிலத்தில் ஹிந்தியில் பேசுறது கணக்கு கிடையாது. அதெல்லாம் எந்த மொழியில் வேணால் பேசலாம்னு கணக்கு இருக்குது. சரி, இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சி வந்து பாமகக்குள்ளே இப்போ இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல சார். இந்த பிரச்சனையில் முக்கிய பேச போகலாக தான் குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை வந்து நம்ம ஆழ்ந்து பார்த்தோங்கன்னா அவங்களுக்கு வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே போனதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் 2 பேத்துக்குள்ள. இல்லை, ராமதாஸ் ஐயாவுக்கு பாஜக உள்ளே போகிறதுல அவ்வளோ விருப்பம் இல்லை. அதான் ஏன்னு முக்கியமான கொஸ்டினாக கேட்குறேன். ஏன்னா அவருக்கு வந்து சில பல காரணங்களுக்காக பிடிக்கல. அது நம்ம ஏன்னு கேட்க முடியாது. சில காரணங்களால் அவருக்கு பாஜக கூட்டணி கொஞ்சம் யோசிக்கிறார்.
அன்புமணிக்கு அவருடைய இலக்கே வந்து மத்திய அமைச்சரவையில் ஒரு இடம். அதுதான் அவருடைய இலக்கு. தப்பு கிடையாது. ஒருத்தருக்கும் அரசியலில் ஒரு லாப நஷ்டம் பார்க்காம பண்ண மாட்டாங்க. அந்த லாப நஷ்டம் பார்க்குறவங்க கணக்கில் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, என்னோட இலக்கு மத்திய அமைச்சரவையில் ஒரு இடம். அதுக்கு ராஜ்யசபா வேணும், அதுக்கு அதிமுக வேணும், அதுக்கு பாஜக வேணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஏன்னா மோடி நாளைக்கு திருப்பி போய் கேட்டு கொடுத்தாருன்னா, அப்போ வந்து நீங்கள் வந்து அதிமுக தயவில் இல்லாமல் நீங்கள் பாஜக மட்டும் இருந்தீங்கன்னா ஜெயிக்கிறது கஷ்டம் தமிழ்நாட்டில். கூட்டணி வேணும். அதே நேரத்தில் அவரை பெரியவர் ராமதாஸ் சொல்கிறாருன்னா, எனக்கு பையனுக்கு கொடுக்கறத பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு வேணுங்கிறது வரணும். அவர் எந்த கூட்டணியில் போய் ராமதாஸ் சேருவார் சொல்லுங்கள்? அவருக்கு திமுக கூட்டணி போக முடியாது, வீசிக்கே இருக்குது. என்ன தான் குட்டி கரணம் போட்டாலும் தலைகள்னாலும் பிடிக்கிறது கஷ்டம். அடுத்தது இருக்கிற கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி. ராமதாஸ் கடைசியாக போய் ஜாயின் பண்ணிக்கலாங்கிறாராம், அன்புமணி முதல்லையே ஜாயின் பண்ணிக்கலாங்கிறாராம். இதுதான் 2 பேருக்குள்ளே சண்டை நடக்கிறது. அதான் சார் இப்போ வந்து 2014 இல்லை அதுக்கடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வந்து பாமகவில் இருக்கிற அதிகமான நபர்களை வந்து பாஜகவோ இல்லை ஆர்எஸ்எஸ் நோக்கியா போயிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது தான் அந்த இடத்துல அவருக்கு ஒரு கொள்கை பிரச்சனை வருதோ. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பாமக ஸ்டார்ட் பண்ணும்போது பெரியார், அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ்னு பேசினேன். இப்போ வந்து அன்புமணி போன பின்னாடி ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கு பக்கத்தில் போறாரு. அதனால தான் அவர் பிடிக்கலையோ? இல்லைங்க, அப்படி பார்த்தீங்கன்னா பாமக வந்து தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியை மாறிட்டு தான் இருந்தது. அதுக்குன்னு தனியாக பெரிய கொள்கை கிடையாது. அதிமுக ஊழல்னு சொல்லும், அதிமுக கூட்டணி வைக்கும். திமுக ஊழல்னு சொல்லும், திமுக கூட்டணி வைக்கும். அது ஒன்றும் நம்ம பார்த்த விஷயம் தான். பிஜேபியோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஜீரோக்கு எவ்வளோ மார்க் கம்மியாக இருக்கோ அந்த மார்க் தான் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு ரொம்ப காட்டமான விமர்சனம் பிஜேபியோட மோடியோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி. அப்படின்னும் போது இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு போகும்போது அங்கே எப்படி கரெக்டான ஃபங்க்ஷன் நடக்கும்? கூட்டணின்னு வந்துன்னா மனம் ஆச்சரியங்கள் மறக்கப்படும். என்றைக்குமே 2 பேர் ரொம்ப சண்டை போட்டுவாங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இணையங்கள் கனியும் இதயங்கள் பணிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சேர்ந்துருவாங்க. ஸோ கூட்டணிக்கும் அவங்க பேசுகிற பேச்சுக்கும் சம்பந்தம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு சாபக்கேடுன்னு தான் சொல்லுவேன். எந்த கூட்டணியும் இப்போ திமுக கூட்டணி தவிர எந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை. திமுக கூட்டணியில் கூட சலசலப்பு இருக்குது. விசிக்கு அப்பப்போ கேட்குது, காங்கிரஸ் அப்பப்போ கேட்குது, கம்யூனிஸ்ட் மறந்து பிடிக்கிறாங்க. இருந்தாலும் ஸ்டாலின் வந்து அந்த கூட்டணியை திறம்பட வச்சுருக்கார், ஒரு கரெக்டாக வச்சுருக்கார். இப்போ அடுத்த தேர்தலில் போட்டி போட போகிறார். வெற்றி தோல்விங்க நம்ம கையில் இல்லை, ஆனால் கூட்டணி சரியாக வச்சுருக்காரு. ஆனால் திமுக கூட்டணி இருக்கிற அளவு ஸ்ட்ரென்த்து அதிமுக கூட்டணி இருக்காங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் கூட்டணி அமையலை. பிஜேபி மட்டும்தான் இருக்குது, வேறு பிஎம்கே வரல, டிஎம்கே வரல, எந்த கட்சியும் வரல. பெரிய கட்சி சொல்கிற மாதிரி வரல, விஜய் கட்சி வரல, சீமான் வரல, எதுவுமே வரல. நாளைக்கு வரலாம், நமக்கு தெரியாது. இப்போ எதுவும் வரல. வராதனால நம்ம என்ன சொல்லலாம், இப்போ இந்த டேயில் இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வலுவாக இருக்கா, அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணி தான் வலுவாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ திமுக சார்பாக பொதுக்குழு வந்து முதல்ல நடந்திருக்கு. அப்படின்னும் அந்த மீட்டில் பேசுகிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து கண்ணுக்கு எட்டியவரை எதிரிகளே இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எதிர்கட்சிகளை பார்த்து கோமாளி கூட்டம் மாதிரி ஒரு முக்கியமான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஸ்டாலினோட உரை வந்து ஒரு வீர உரை. அவர் வந்து இப்போ இந்த மதுரை கலகலத்து போச்சுன்னு சொல்லலாம். ஸ்டாலின் கட்சியை கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அவரை மீறி இப்போ பிரதர் இருந்தார் அழகிரி, ஏதோ ஒரு சின்ன சந்தர்ப்பம் இப்போ வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துட்டார். அழகிரி அரசியல் ஈடுபட போகிறதில்ல. ஸ்டாலினுக்கு முதல்ல கண்ணு கட்டியாது எதிரிகள் அவர் கட்சியிலே இல்லை. அவர் கட்சியிலே கிடையாது. முதல்ல அவர் கட்சியிலையும் யாரும் கிடையாது. இருந்தாங்க ஒரு காலத்தில், அழகிரி இருந்தார். அவரை வந்து அவர் குடும்பத்தில் நடந்த சோகத்தினால அவர்கிட்ட விலகிட்டார். கனிமொழி அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்களும் சமாதானமாக தான் போகிறாங்க. ஸோ முதல்ல கட்சியில் கண்ணு கட்டிய வரைக்கும் எதிரிகள் இல்லைங்கிறது அவரோட பெரிய ஸ்ட்ரெங்க் பாயிண்ட். 2வது ஸ்ட்ராங் பாயிண்ட், கட்சியை கட்டுப்பாடு வச்சுருக்காரு. ஆமாம், நல்ல கட்டுப்பாடு. திமுகவில் ஸ்டாலின் சொல்கிறது தான் வேத வாக்குன்ற லெவல். யாரும் எதிர்க்க முடியாத. இத்தனைக்கும் ஸ்டாலின் வந்து 2ஆம் கட்ட தலைவர் தான். கலைஞருக்கு அப்புறம் தான் வந்தார். கலைஞர் மாதிரி ஒரு ஆளுமை கூட கிடையாது. அவரே சொல்லிட்டார், எங்கள் அப்பா மாதிரி எழுத வராது, படிக்க வராது, எம்இ எழுத வராது, பேச வராது, கவிதை எழுத வராது, அந்த மாதிரிலாம் எல்லாம் ஒரு அரசியல்வாதின்றது. ஸ்டாலினோட பேச்சு நிதர்சனமான பேச்சு. ஸ்டாலின் பேசுறதுக்கு மனசிறந்து உண்மையாக பேசினார். ஆனால் அந்த மேடையிலே சொல்லும் போது என்ன, என் கட்சி நிறைய கட்சி தலைவர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தனியாக ஆட்சி அமைப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் மேடையில் பேசும்போது என்ன சொன்னார்னா, நான் கூட்டணி தான் எனக்கு பலமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி தானே? இல்லை, கண்டிப்பாங்க. ஸ்டாலின் வந்து கூட்டணி கட்சிக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி வேறு எந்த தலைவரும் கொடுக்குறதில்ல. அப்படி ஸ்டாலின் மட்டும் கோவப்பட்டிருந்தாருன்னா இவ்வளோ நேரம் செல்வ பெருந்துகளை எங்கே இருப்பானே தெரியாது. போட்டு வெளில போயிருப்பார். காங்கிரஸ் வெளில போயிருக்கோம். ஏன்னா கார்த்தி சிதம்பரம் டெய்லி திட்டுறாரு. இவங்கெல்லாம் வெளில போயிருப்பாங்க. வெளியில் போகும்போது என்ன நடக்குதுன்னா, ஸ்டாலின் அவங்கள வந்து அரவணைச்சுன்னு போகிறார்.
அவங்கள பிடிச்சி உட்கார வச்சு வாங்க உட்காருங்க, அட என்ன சண்டை போடுறீங்க. ஸ்டாலின்ட்ட அந்த தன்மை, பழகுற தன்மை அவங்க அப்பாட்டேருந்து கற்றுட்ருக்காரு. கூட்டணி கூட்டணி எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஏன்னா திமுக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தனியாக தேர்தலில் போட்டி போட்டு இது வரைக்கும் 30 வருடங்களாக வெற்றி பெற்றது சரித்திரமே கிடையாது. 1967 அண்ணாவே கூட்டணி வச்சார் சுதந்திர கட்சியோட, ராஜாஜியோட கூட்டணி வச்சார். அதுக்கு பிறகு ரெகுலராக திமுக கூட்டணியில் தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும், கூட்டணியெலாம் போட்டி போட்ட ஒரு 2 தேர்தலில் தோற்று போச்சவர். தோற்று போனதுனால என்னன்னா, கூட்டணியோட முக்கியத்துவம் ஸ்டாலினுக்கு தெரியும். அதனால் விட்டு கொடுத்துன்னு போகிறாரான்னு கேட்டிங்கன்னா, விட்டு கொடுத்துன்னு தான் போகிறார். எவ்வளோ ஒருத்தர் நானே அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு போஸ்ட்லாம் அடிச்சா வச்சுங்க, அடப்பான அவன் ஆசைப்பட்டு பண்ணிட்டு போகிறான், விட்றியா பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு கட்சிக்காரனை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்காருன்னா, கூட்டணியை கண்ட்ரோல் வச்சுருக்காருன்னு அர்த்தம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.